அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அமெரிக்கா போகணுமா? செந்தில் பாலாஜிக்கு செக் வைத்த நீதிமன்றம். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கு சென்னை முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அசோக் குமார், இதய சிகிச்சை மேற்கொள்வதற்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி சென்னை முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணை முடிவில் அசோக் குமார் அமெரிக்கா செல்ல அனுமதி கோரிய மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரில் ஒருவர். இவர் இந்த வழக்கில் தொடர்புடையவர். இந்த வழக்கு சென்னை முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்துறை இவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கடந்த காலத்தில் அசோக் குமார் அமலாக்கத்துறையின் சம்மன்களுக்கு ஆஜராகவில்லை என்றும் தலைமறைவாக இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றார். தற்போது அசோக் குமார் இதய சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் மற்றும் முன்னாள் உதவியாளர் பி. சண்முகம் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் தரப்பில் இதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவிற்கு அமலாக்கத்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அசோக் குமாரின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி எஸ். கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திடுங்கள்.